வணக்கம். தொப்பையை குறைக்க ஒரு அற்புதமான இயற்கை மருந்து ஓமம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயிற்றுப்பொருமல், வயிற்று வலி, அஜீரண கோளாறு உள்ளவர்கள் 100 கிராம் ஓமத்தை 1 லிட்டர் தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அது பாதியாக வந்தவுடன் எடுத்து அருந்தினால் மேற்கொண்ட அனைத்தும் தீரும். ஓமம் 35 கிராம், மிளகு 35 கிராம் எடுத்து நன்கு இடித்து பொடியாக்கி அதனுடன் 35 கிராம் பனை வெல்லம் சேர்த்து நன்றாக அரைத்து காலை மாலை என இருவேளையும் 5 கிராம் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தால் பொருமல், கழிச்சல், வயிற்றுக்கடுப்பு நீங்கும். தொண்டையில் புகைச்சல் ஏற்பட்டு இருமல் வரும். இவர்கள் ஓமம், கடுக்காய் தோல், முக்கடுகு, சித்திரத்தை, அக்ரஹாரம், திப்பிலி இவைகளின் பொடியை சம அளவு எடுத்து அதனுடன் சரிபாதி பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை கொடுத்து வந்தால் தொண்டை புகைச்சல் மற்றும் இருமல் நீங்கும். மந்தத்தை போக்க ஓமம், சுக்கு, சித்திரமூல, வேர்பட்டை இம்மூன்றும் சமபங்கு எடுத்து நன்றாக சேர்த்து பொடித்து அதனுடன் கடுக்காய் பொடி சேர்த்து அதில் சிறிதளவு மோரில் கலந்து கொடுத்தால் மந்தம் நீங்கும். பசியை தூண்டி உண்ட உணவு எளிதில் ஜீரணமாகவும் வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் தீரவும் ஓமத்தை கஷாயமாக்கி அருந்துவது மிகவும் நல்லது. குடல் இரைச்சல், இரைப்பு, பல் நோய் இவற்றிற்கு ஓமம் சிறந்த மருந்தாகும். வயிற்றுக்கோளாறுக்கு ஓமம்தான் சிறந்த மருந்து. தினமும் ஓமத்தண்ணீர் குடித்தால் ஆஸ்மா நோய் வரவே வராது. ஓமத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? அரை ஸ்பூன் ஓமத்தை 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் ஆஸ்மா அண்டாது, வயிற்றில் செரிமானம் சீராகும். வயிற்று வலி ஏற்பட்டால் 5 கிராம் ஓமத்துடன் சிறிது உப்பு, பெருங்காயம் சேர்த்து பொடித்து தேனில் குழைத்து சாப்பிட்டால் சிறிது நேரத்தில் வயிறு லேசாகிவிடும். நாட்டு மருந்து கடைகளில் ஓம எண்ணெய் கிடைக்கும். மூட்டு வலிக்கு இதை தடவினால் நாளடைவில் மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வு காணலாம். மார்பு சளி இருந்தால் ஓம எண்ணெயை மார்பில் மீது நன்றாக தடவி வர சரியாகும். பல்வலி இருந்தால் இந்த எண்ணெயை பஞ்சில் தோய்த்து பல் மீது வைத்து அழுத்தி கொண்டால் பல்வலி மறையும். வயிறு சத்தம் போட்டால் ஓம எண்ணெயை வயிற்றின் மீது தடவலாம். ஓமப்பொடி சிறிது, உப்பு சிறிது ஆகியவற்றை மோரில் கலந்து குடித்தால் நெஞ்சில் பிடித்துள்ள சளி வெளியேறும். சுறுசுறுப்பின்றி சோம்பலாய் உட்கார்ந்திருப்பவர்கள் சிறிது ஓம தண்ணீர் குடித்தால் சோர்வு நீங்கும். தொப்பையை குறைக்க தினமும் இரவில் தூங்க போகும்போது அன்னாசி பழம் 4 துண்டுகள் மற்றும் ஓமப்பொடி 2 ஸ்பூன் இவை இரண்டையும் தண்ணீரில் விட்டு கொதிக்க விட வேண்டும். அவை நன்கு வெந்தவுடன் அதை அப்படியே மூடி வைத்து விட வேண்டும். காலை 5 மணிக்கு எழுந்து அதனை நன்றாக கரைத்து 1 டம்ளர் அளவுக்கு குடிக்க வேண்டும். இவ்வாறு 15 நாட்கள் செய்து வந்தால் உங்களுக்குள் உள்ள தொப்பை காணாமல் போய்விடும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.